இங்கு புக்கிட் மெர்தாஜாமில் உள்ள ஒரு கிடங்கிலும் ஒரு வீட்டிலும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சிறப்பு நடவடிக்கையில் பினாங்கு மாநில சமூக நல இலாகா 20 சிறார்களையும் ஒரு 15 நாள் பெண் குழந்தையையும் மீட்டது. போலீஸ் துணையுடன் இந்த இடங்களில் அதிரடி சோதனையை மேற்கொண்ட சமூக நல இலாகா இப்பிள்ளைகளை பத்திரமாக மீட்டது. பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் செயல்பட்ட இலாகா பதிவு பெறாத கல்வி மையங்களாக அந்த 2 இடங்களும் மாற்றப்பட்டதை கண்டறிந்தது. சிறார்கள் அந்த கிடங்கில் நுழைவதும் வெளியேறுவதுமாக இருந்ததைக் கண்டு பொதுமக்கள் புகார் அளித்தனர். இவர்களின் நடமாட்டம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்ததால் ஏதோ தப்பாக நடக்கிறது என்ற அச்சத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தனர் என்று பினாங்கு மாநில சமூக மேம்பாடு, சமூக நலன், முஸ்லிம் அல்லாதார் சமய விவகாரத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் லிம் சியூ கிம் கூறினார். கடந்த ஜூலை 21ஆம் தேதி இந்த சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அங்கிருந்த சிறார்களுக்கு உணவு, உடை, பாதுகாப்பான உறைவிடம் போன்ற அடிப்படை வசதிகள் மறுக்கப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட பெண் குழந்தையின் தாய் என்று நம்பப்படும் 20 வயது பெண்ணும் இந்த நடவடிக்கையில் மீட்கப்பட்டார் என்று இங்கு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.